எனக்கு என்னவெல்லாம் தேவையோ, கவனிங்க, உங்கள் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து மகிழ்ச்சியாக்குகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உணவை தந்து, உறைவிடம் தந்து, சுகம் தந்து, நல்ல தூக்கத்தை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. உனக்கு என்ன தேவையோ, ஐ புட் தட் வேர்ட். மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தந்து அவர் மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்னெல்லாம் தேவை உனக்கு? உனக்கு என்ன தேவையோ கவனிங்கள். தேவை என்பது வரும்போதுதான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? நாளைய தேவை எனக்கு தெரியாது, இன்றைய தேவை எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவை அறிந்த கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அனைத்து நன்மைகளையும் தந்து என்னை மகிழ பண்ணுகிற கர்த்தர். ஆமீன். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு நண்பர், இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர், இப்படிப்பட்ட ஒரு போதகர் உணவை தந்து மகிழ பண்ணுகிறார். இருக்கிற யாருமே பசியில் வாடலை. ஏழ்மைதான், வறுமைதான், கொரோனாவில் கூட வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இந்த மூன்று நமக்கு தந்தார். நல்ல உணவை தந்தார், நல்ல சுகம் தந்தார். யாருமே தூக்கம் இல்லாமல் இல்லை. தூக்க மாத்திரை போடாமே நம்மளால் தூங்க முடியுது. அதுக்கு உதாரணம் தான் இந்த காலை ஆராதனை. புரிந்தவர்கள் ஆமீன் சொல்லணும்.